9 மணி ஷோக்கெலாம் யாராவது வருவாங்களா? 9 மணி ஷோக்கு யார் வருவாங்க? எந்த பொறுப்பும் இல்லாமல் இருக்கிறவங்க, அதாவதுனா ஒரு டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 9 மணிக்குள்ளே வருவாங்க. யார் மிட் நைட்டுக்கு அப்புறம் படம் பார்க்க போவாங்க? அடுத்த நாள் வேலை இல்லாதவங்க படம் பார்க்க போவாங்க. ஆனால் இப்போ நம்ம படத்தை பார்க்க வரவங்களாம் யார்? ஒரு சின்ன படம் கண்டென்ட் வைஸ் யாருக்காக படம் எடுக்கிறாங்க? அது ஒரு மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்காக, இல்லை பொறுப்பான குடும்ப தலைவர்களுக்காக, இல்லை ஒரு குடும்பத்தினர் பார்க்குற மாதிரியான படங்கள் தான் இந்த கண்டென்ட் வைஸ் இருக்கும். ஆனால் இவங்களை எப்போ படம் பார்க்க முடியும்? ஒரு 11:30 ஒரு 11 o'clockலேருந்து நைட் 9 o'clock 10 o'clock வரைக்கும் தான் அந்த டைமில் தான் இவங்க படம் பார்க்க முடியும். ஆனால் அந்த நேரங்களில் படமே போடாமல் உங்கள் படத்தை போட்டு ஆள் வரல க்ளோஸ் பண்ணிட்டோம், உங்கள் படத்தை போட்டு ஆள் அதாவது நாம்கே வஸ்டன் சொல்கிறது இல்லையா, பேரளவில் போட்டோம், ஆடியன்ஸ் வரல, அதனால் போடல. அப்படி இருக்கக்கூடாது. என் படம் எப்போ ஓடுதுன்னு எனக்கே தெரியாத போது ரசிகர்களுக்கு எப்படி தெரியும்? போகிங்கிற திரைப்படம் எங்கே ஓடுதுன்னு இப்போ விஜயசேகர் தெரியுமான்னு கேளுங்க. இந்த ஷோ பணம் கட்டியிருப்பார், நாளைக்கு சொல்லுவாங்க இதில் அந்த கியூப்ல இருந்து, இல்லை சார் நேற்று உங்கள் ஷோ கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ தான் தெரியும் தயாரிப்பாளருக்கு நம்ம படம் அங்கே ஓடலன்னு. இது மாதிரி கேவலமான இடத்துல தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரி இருக்குது. அந்த தயாரிப்பாளர்களுக்கு முன்னாடி நாங்கள் படம் போட்டோமா, எங்கள் படம் 60 தேட்டர் தான், 60 தேட்டரில் படம் ஓடுன்னு எங்களை சொல்ல முடியும். அவர் சொன்ன மாதிரி இப்போ தேட்டரில் நம்ம ஃப்ளெக்ஸை ஓரமாக வச்சுட்டு கல்யாண் ஜுவல்லரி ஃப்ளெக்ஸை அதிகமாக வச்சுருக்காங்க. இது என்ன கேவலமான இதுவாக இருக்கு பாருங்க. திரையரங்கம் எதுக்காக இருக்கு? திரைப்படங்கள் வர உங்கள் படத்தில் உங்கள் தேட்டரில் எந்த படம் ஓடுதுன்னு சொல்கிறது தானே உங்கள் இது இருக்குது. ஆனால் அதுக்கே உங்கள் படத்தில் ஓடுனா சின்னதாக எங்கேயோ ஒரு மூலையில் வச்சுவோம், அதுக்கு நம்ம பணம் கட்டணும். இப்போ எங்கள் படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் சார், ட்ரெய்லர் போடலாம் அப்படின்னா 20 லட்ச ரூபா பணம் கொடுங்குறாங்க. அதாவது நம்ம படத்தை நம்ம படம் ஓடும்போதே, நம்ம தயாரிப்பால் எடுத்த படம் ஓடும்போதே போடுறதுக்கு நான் 20 லட்ச ரூபா படம் கொடுக்கணும். அப்போ இன்னும் புற்றுச்சல்கள் மாதிரி உங்கள் படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறேன் நான், இது எனக்கு இவ்வளோ கொடுன்னா, எடுத்த படத்தை விட ப்ரொமோஷனுங்கிற பேரில் பல பேர் கொள்ளையடிக்க வந்துட்டாங்க. அப்போ யாருக்கிட்ட பணம் கொடுத்தா நம்ம படம் ப்ரொமோஷன் எதத்தின்னா பெத்தம் தெளியா அப்படிங்கிற நிலை அறியாத தயாரிப்பாளர்கள் இருக்கிறதால, அந்த மாதிரி சூழ்நிலை தயாரிப்பு இருக்கிறதால வரவங்கட்டெல்லாம் உனக்கு 50,000 உனக்கு 50,000 உனக்கு 50,000 கொடுத்தா அவங்க விளம்பரத்தை பார்த்து யார் வராங்கன்னு தெரியாது. படம் பார்க்க வரும்போது 10 பேர் 5 பேர் 20 பேர் இருந்தால் இந்த ப்ரொமோஷன்லாம் யாருக்கிட்ட இவங்க போய் ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னு தெரியாது. இப்போ இதை சரி செய்ய வேண்டிய இடம் ஒரு இடம் இருக்குது, அது தயாரிப்பாளர்கள்.